நான் வேலை செஞ்ச கம்பெனில இருந்து ப்ரமோஷன் கொடுத்து சென்னையில போஸ்டிங் போட்டாங்கம்மா. அதுக்கு சென்னை போறியா? ஆமாம்மா, சென்னையிலேயே வீடு பார்த்து என் பொண்டாட்டி கூட்டு போய் அங்கேயே நான் வேலை பார்க்க போறேன். அப்பப்போ வந்து உன்னை பாத்துக்கிறேம்மா. அதை மட்டும் ஏன்டா பாக்குற? அவன் எப்ப என் வீட்டுக்கு வந்தாலும் அப்பயே தெரியும்டா உன்னை எப்ப வேணாலும் தனியா கூட்டிட்டு போயிருவானு. நீ சென்னை போங்க, மலேசியா போங்க, இந்த வீட்டை விட்டு போகணும்னு முடிவு எடுத்துட்டீங்க. இந்த வீட்டுல உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கிட்டு போயிட்டே இருங்க. ஆனா ஒண்ணுடா, என் வீட்டை விட்டு நீ வெளியே போயிட்டீன்னா என் சொத்துல ஒத்த ரூபா சொந்தம் கொண்டாடிக்கிட்டு நீங்க வரக்கூடாது. ஹலோ ஹலோ அண்ணா, அம்மாவுக்கு அம்மா அத்தை அம்மா என்னமாச்சு உடம்புக்கு? என்னங்க பண்ணுது உடம்புக்கு? என்னமா சொன்னாங்க டாக்டர்? என்னடா சொன்னாங்க டாக்டர்? அம்மாவுக்கு உடம்பு சரியாகும்னா ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கண்ணா. ஆப்ரேஷனா? ஆமாண்ணா, அந்த ஆப்ரேஷன் பண்ணனா 1 லட்ச ரூபா செலவாகுமாண்ணா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா. 1 லட்ச ரூபா ஆகுமா? என்னங்க எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லைங்க. இந்த செயினை கொண்டு போய் அடமானம் வச்சு அத்தைக்கு என்னவோ ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க. சுடுதண்ணி குடிங்க அத்தை. அத்தை இந்தாங்க அத்தைக்கு. ஏய் வாடி, ஏன் டீ உன் மூஞ்சி மாதிரி வச்சிருக்க? இந்த கள்ளி தண்ணி நீயே குடி. சோ அப்பா, என்னடி வீடு போட்டு வச்சிருக்க? வீட்டை கூட சுத்தமா போட்டு தெரியாது. இப்படிதான் உங்க அப்பா உனக்கு கத்து கொடுத்தாங்களா? இதையாவது போய் சுத்தமா தோவ.